இங்கே இருங்க, சூச்சு போயிட்டு வந்துடும். அப்பா செம்ம அர்ஜென்ட் மச்சி. இப்போத்தான் சுகமாக இருக்கு. டேய் என்னடா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பக்கத்தில் ஏதாவது வீடு இருந்தால் பார்த்துட்டு நைட்டு இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் போயிடுவோமா? இந்த காட்டில் எங்கடா வீடு இருக்கும்? தேடி பார்ப்போம். எதாவது இருந்ததுன்னா பெர்மிஷன் கேட்போம். நைட்டு தங்கிட்டு காலையில் எழுந்து போயிடுவோம். சரி பார்ப்போம் வா. டேய் அங்கே ஏதோ சத்தம் கேட்கல? டேய் ஆமாண்டா ஏதோ கேட்குது. சரி வா அங்கே போய் என்னன்னு பார்ப்போம். டேய் என்னடாச்சு? அங்கே யாரும் இருக்க மாதிரி தெரியல. டேய் ஆமாண்டா. வா பார்ப்போம். டேய் வேணாடா மச்சான் வாடா போலாம். டேய் வாடா என்னன்னு பார்ப்போம். டேய் வாடா, அவன் ஏதோ காட்டு பையன். வாடா இப்படி பயப்படுற? சரி அவங்க 2 பேரும் அங்கே தனியாக வேற இருக்காங்க. டேய் அவனை பார்த்தா காட்டுவாசி மாதிரி தெரியலடா, ஒரு டைப்பாக தாண்டா இருக்கான் அவன். என்னடி இது, இவனுங்க போய் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு காணும். ஆமாண்டி எனக்கு வேற ரொம்ப பசிக்குது. எங்க போய் தொலைஞ்சானுங்க? பொண்ணுங்களை பேச விட்டா நாள் பூரா பேசிட்டே இருப்பாளுங்க. சரி ஓகே போலாமா? ஏய் இவ்வளோ நேரமா? சாரி லேட் ஆயிடுச்சு. லெட்ஸ் மூவ். சீக்கிரம் ஏறு போலாம். சீக்கிரம் போடா. ஆச்சி கொஞ்சம் நில்லு. ஏண்டா? கேர்ள்ஸ் இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இங்கே எங்கேயோ பக்கத்தில் வீடு பார்த்துட்டு நைட் மட்டும் ஸ்டே பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங் எழுந்து போயிடும். என்ன சொல்கிறீங்க? ஓகே நோ ப்ராப்ளம். சரியா? சரிடா போலாம். டேய் என்னடா? அந்த வீட்டை பாரு. இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்குல்ல? போய் பார்த்தா தான் தெரியும். பார்த்துருவோம், அதுக்கு தானே வந்தோம். சரி நீங்கள் 2 பேரும் இங்கே இருங்க, நாங்கள் மேலே போய் பார்த்துட்டு வந்துடுறோம். ஓகே. டேய் இந்த காட்டில் எங்கே வீடு இருக்குன்னு கேட்டியே, பார்த்தியா? எவ்வளோ பெரிய வீடு பாரு. ஹலோ யாரா இருக்கீங்களா? டேய் பூட்டின வீட்டில் யாரா இருப்பாங்க? பூட்டி இருக்கா? பூட்டின வீட்டில் பேய் இருக்கும்ல. மேடம் என்னடா பேய்க்கு மரியாதையா? இது ஒரு வீடு, இதுக்கு ஒரு பூட்டு வேற. டேய் இங்கே பாருடா பூட்டு திறந்துருச்சு. மச்சி அப்போ உள்ளே போயிட வேண்டியதுதான். டேய் வேணாண்டா, தேவையில்லாம ரிஸ்க் எடுக்காத. வாடா, ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எங்களுக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி. டேய் வேணாண்டா. ஒன்றும் ஆகாது வாடா. மச்சி அடுத்தவங்க வீட்டுக்கு வர்றது ரொம்ப தப்புடா. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், மூடிட்டு வா. வீடு ரொம்ப பழசா இருக்கு. டேய் என்னடா நீ பாட்டுக்கு உட்காந்துட்ட? நீ பண்றது என்னமோ சரியா படலடா. டேய் இன்னைக்கு நைட்டு ஹால்ட் இங்கே தான், போய் பொண்ணுங்களை கூப்பிடு. இரு நானும் வரேன், இல்லைனா ஏன் ஆளு கோச்சிக்கும். சரி வா. கேர்ள்ஸ் மேலே வாங்க. வாடி போலாம். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? அங்கேருந்து இங்கே வரத்துக்கு இவ்வளோ நேரமா?
சரி வாங்க உள்ளே போவோம். வீடு எப்படி இருக்கு? வாவ், so nice. நம்ம செலெக்ஷன்லாம் எப்பயும் பக்காவாக இருக்கும். இதுவும் நல்லா இருக்குல்ல? ஓசியில் கிடைச்சா எல்லாம் நல்லா தான் இருக்கும். உட்காரு. இன்னைக்கு நைட் நாம இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். உங்களுக்கு ஓகேவா? எனக்கு ஓகேப்பா. எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு. யாமருக்க பயமேன். நல்ல குளிர். ஏய் என்னாச்சு? ஏன் சோகமாக இருக்க? அம்மா அப்பா ஞாபகம் வந்துருச்சா? எல்லாரும் அவுட்டிங் வந்திருக்கோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகாமல் ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? எனக்குன்னு யாருமே இல்லை. ஹே கமான், உனக்கு தான் நான் இருக்கேன்ல, ஏன் கவலைப்படுற? டேய் என்னடா அங்கே சென்டிமெண்ட் ஓடுது? ஏய் ஷட் அப். அவங்க ஏதோ சீரியஸா பேசுறாங்க. என்ன சீரியஸு? வந்தமா ஜாலியாக என்ஜாய் பண்ணமா இல்லாமல் இந்த சென்டிமெண்ட்லாம் இப்போ தேவையா? டேய் புரியாமல் பேசாதடா. அவளுக்கு அப்பா இல்லை, அவங்க அம்மா அப்ராட்லேயே செட்டில் ஆயிட்டாங்க. சின்ன வயசுலேருந்து ஹாஸ்டலில் தான்டா இருக்கா. பாவண்டா அவ. எங்க அம்மா என்ன கூப்பிட்டுட்டே தான் இருக்காங்க. ஆனா எனக்கு தான் போக இஷ்டமே இல்லை. இவ்வளவு நாள் தனியா இருந்துட்டேன், இனிமேலும் இப்படியே இருந்துடுவேன். இருந்துட்டாலும் சேர் அப் திவ்யா, நான் இருக்கேன், கவலைப்படாத. ஆமாம், ராத்திரி சோத்துக்கே வழியே காணும். இதில் இவரு காப்பாத்துறாராமா. Come on Divya, relax. Let's enjoy the trip. Okay.